இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அறிவு போற போது, அதாவது நாளை மறுநாள் சென்னையில் கேப்டன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் நமது வட சென்னை மாவட்டத்தில் சென்னையில் தொடங்குகிறார் கேப்டன் அப்படின்றத சொல்றேன். டாக்டர்கள் அறிவுறுத்தல் படி சென்னை வரைக்கும் நீங்க சுற்றுப்பிரயாணம் நம்ம தேர்தல் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தேர்தல் பிரச்சாரத்திற்கு 15ஆம் தேதி வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை பகுதிகளில் கேப்டன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் மாரியம்மன் அருளால எங்கள் மக்கள் முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்றேன். சென்னையில் விஜயகாந்த் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதனால் தொண்டர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளது. அதிமுக கூட்டணியில் இணைந்து தேமுதிக 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்ய மாட்டார் என கூறப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் என்றாலே விஜயகாந்த் பிரச்சாரம் இல்லாமலா என்ற வருத்தம் தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் ஏற்பட்டது. இறுதிக்கட்ட பிரச்சாரம் நாளையுடன் ஓய்வடைய உள்ள நிலையில் விஜயகாந்த் வருவாரா மாட்டாரா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதுகுறித்து விழுப்புரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரேமலதா, விஜயகாந்த் இன்றும் நாளையும் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என கூறினார். அதன்படி அவர் மத்திய சென்னை, தென் சென்னை, வடசென்னை ஆகிய தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை 4 மணிக்கு தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அறிவு போற போது, அதாவது நாளை மறுநாள் சென்னையில் கேப்டன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் நமது வட சென்னை மாவட்டத்தில் சென்னையில் தொடங்குகிறார் கேப்டன் அப்படின்றத சொல்றேன். டாக்டர்கள் அறிவுறுத்தல் படி சென்னை வரைக்கும் நீங்க சுற்றுப்பிரயாணம் நம்ம தேர்தல் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தேர்தல் பிரச்சாரத்திற்கு 15ஆம் தேதி வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை பகுதிகளில் கேப்டன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் மாரியம்மன் அருளால